வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு டாபிக். தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்கள். இயற்கை சுபர், இயற்கை பாவர். இயற்கை சுபர் குரு, வளர்பிறை சந்திரன், எந்த கிரகத்துடன், அதாவது பாவ கிரகத்துடன் தொடர்பு கொள்ளாத புதன், சுக்கிரன், இதெல்லாம் இயற்கை சுபர். இதுக்கு ரெண்டாம் கட்டானா சூரியன் இந்த இடத்துல ஒரு பாதி சுபர் பாதி பாவர்ன்றதுனால. இயற்கை பாவர் முதல்ல சனி, அவன் தான் திருட்டு பையன் எப்பவுமே. செவ்வாய், ராகு, இந்த இடத்துல கேதுவை கூட இயற்கை சுபரில் சித்தரிக்கப்பட்டாச்சு. ஆனால் இந்த இடத்துல கேதுவெல்லாம் எங்கே யாரோட தொடர்பு கொண்டு இருக்காருன்றதை நீங்கள் வச்சு பார்க்கணும். சனி, செவ்வாய் மற்றும் புதன் இவங்க ரெண்டு பேரோடையும், சனி செவ்வாயோட சேர்ந்துட்டா புதன் அப்படின்ற அடிப்படையில் இது இயற்கை பாவர். அப்போ என்ன இது 1 2 3 4 6 7. ஸோ இது இயற்கை சுபர், இயற்கை பாவர்ன்றாங்க. சரி, ஏன் இயற்கை சுபர் அப்படின்னு சொல்கிறாங்க? அவங்கெல்லாம் டீம் ஹெட்டுன்றதுனாலையா? சரி, இப்படி எடுத்துப்போம். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் என்னுடைய கோர் கான்செப்ட்ஸ்குள்ளே வரணும்னால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் என்னுடைய கோர் கான்செப்ட்ஸ்குள்ளே வர முடியாது. குரு, சுக்கிரன், அதாவது இவங்க ரெண்டு பேரும் நல்லதை மட்டும்தான் செய்வாங்க அப்படின்னு ஒரு சித்தரிக்கப்பட்டு போச்சு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உதாரணத்திற்கு, நமக்கு ஏன் இதை இயற்கை சுபர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, வாழ்வதற்கு தேவையான தனத்தை குரு தரார். அடுத்த சந்ததியை விட்டு போவதற்கான குழந்தையை குரு தரார். அத்தியாவசியம், அதாவது வாழ்வதற்கான அத்தியாவசியம், மேண்டேட்ரின்னு சொல்லுவோம். மேண்டேட்ரி. அதில் சைல்டு, மணி, கோல்டு. சுக்கிரன் எடுத்தீங்கன்னா செக்ஸ், காமத்தை அவர் தான் தரணும். க்ளோத்ஸ், துணி. அப்போது இது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இது இந்த 5ம் அடிப்படை ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழறதுக்கு அப்படின்ற பேசிஸில் தான் இவங்க இயற்கை சுப கிரகங்கள். என்னென்னா, இந்த சுக்கிரனுடைய தொடர்பு கிடைத்தால் நமக்கு துணி கிடைக்கும், நமக்கு கலவி கிடைக்கும், அல்லது செக்ஸ் கிடைக்கும், காமம் கிடைக்கும். குருவோடைய தொடர்பு கிடைத்தால் குழந்தை கிடைக்கும், குருவோடைய தொடர்பு கிடைத்தால் காசு கிடைக்கும். அப்படின்றது இந்த அமைப்புகள். சனிக்கு என்ன முதல்ல? சனினால என்ன காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம் தெரியுமா? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு முதல் ஆள் இவர் தான். அதுக்கப்புறம் சீட்டிங், ஒருவரை ஏமாத்துதல் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி சனிக்கு இது ஆல்ரெடி நான் தேடல் கிரகம் அப்படின்னு சொல்லிட்டேன். எனிவே யூ ஆஸ்க் வை அப்படின்ற கொஸ்டினை கேட்க வைக்கக்கூடிய அது. செவ்வாய் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஆங்கர், கோபம், அவசரம், அவசரப்படுதல்.
இது எல்லாம் மனுஷனுக்கு தேவை, இது எல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு ஒரு கிளாசிஃபிகேஷன் போட்டு இவர் இயற்கை சுபர், இது இயற்கை பாகை. எவன் சொன்னால் சனியும் செவ்வாயோடைய ரெண்டுமே தேவையில்லைன்னு? சத்தியமாக சொல்கிறேன், பைத்தியகார்த்தனம். இதுதான் உண்மை. இது இல்லைன்னா இதை மட்டும் வச்சுட்டு உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. இது 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 இல்லைன்னா இதை மட்டும் வச்சுட்டு உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் புரியுதுங்களா உங்களுக்கு? எந்த ஒரு வீட்டில் வெறும் சந்தோஷம் மட்டுமே இருக்கோ அந்த வீட்டில் சுவாரஸ்யமே இருக்காது. இதுதான் உண்மை. வாழ்ந்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். சந்தோஷமாக இருக்கிறவங்க பணம் இருக்காது, பணம் சண்டை போட்டுக்கிறவங்கக்கிட்ட பணம் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை. ஏன்னா இறைவன் வகுத்த நியதி இது. சண்டை போட்டுட்டு ஒரு குடிசையில் நிம்மதியாக இருக்காங்க, பணம் இல்லை, ஆனால் நிம்மதியாக இருப்பாங்க. மாளிகையில் சொகுசு பெட்டில் பன்னீரை தெளித்து படுத்துக்கிட்டு இருப்பாங்க, தூக்கம் வராது. பணத்தில் குறைவில்லை, ஆனால் தூக்கம் வராது. இதுவும் அளவோடு வேணும், இதுவும் அளவோடு இருக்கணும். அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அப்போ இது என்ன வெங்காயம் இயற்கை சுபரி, இவங்க மட்டும் என்ன பாபர்? நான் சொல்கிறது புரியுதுங்களா? குரு சுக்கிரனுடைய கொடுக்குற அமைப்பும் அளவோடு இருக்கணும், சனி செவ்வாயுடைய அமைப்பும் அளவோடு இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இதை கொஞ்சம் ஓப்பனாகவே பேசுவோம். இது ஏற்கனவே நிறைய இடத்துல நாசா ஆதித்ய குருஜி சொல்லியிருக்கார். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏமாத்தாதெல்லாம் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல யாரையாவது ஒருத்தரை ஏமாத்தான் ஆகணும். ஒன்றும் குறைஞ்சபட்சம் நீங்கள் வரியை இவ்வளோதான் வரி கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சட்டத்துக்குள்ளே ஓட்டைக்குள்ளே பூந்து ஏந்து ஒரு வரியை கட்டுவீங்க. இல்லை 400 ரூபாய் ப்ராடக்ட்டு, அந்த 400 ரூபா ப்ராடக்டை விற்கணும் அப்படின்னா 800 ரூபாய் அப்படின்னு போட்டு டிஸ்கவுண்ட்டு 600 ரூபாய்க்கு எத்த கொடுக்குறோம் அப்படின்னு வைப்பாங்க. அதுவும் ஒரு விதமான ஏமாத்துதல் தான். பச்சையாக சொல்லலாம், இதுதான் உண்மை. என்னமோ அவன் நமக்கு குறைச்சி தராங்க அப்படின்னு நினைப்பான், ஆனால் அப்படிலாம் கிடையாது. அதே தான், அதே வேலை தான். அப்போ அவங்களுக்கெல்லாம் சனி, அது குருதசை தான் நடக்கும் அவங்களுக்கு. ஆனால் சனியோடைய காரகம் எப்படி உள்ளே வந்தது? அது ஏமாத்துதல் கிடையாதா? ஆனால் அதற்கு பேர் மார்க்கெட்டிங். நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தை ஜாலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை புரிஞ்சுக்கணும். அதற்கு பேர் மார்க்கெட்டிங். ஆனால் அதுவே ஒரு தனி மனிதன்கிட்ட நம்ம பேசும்போது அதற்கு பேர் நயவஞ்சகம், ஏமாத்துதல். என்ன ஒரு கிளாசிஃபிகேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதாவது இது இன்னும் வேறு மாதிரி சொல்லணும்னா, ஒட்டுமொத்த ஜனங்களையும் ஏமாத்தினா மார்க்கெட்டிங். ஒட்டுமொத்த ஜனங்களையும் ஏமாத்தினா மார்க்கெட்டிங். இவங்களை மட்டும் இது பண்ணினா, ஒருத்தர் 1-on-1 பண்ணினா அது ஏமாத்துதல், முதுகில் குத்துறான், சீட்டிங், திருட்டு பய. இது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ அப்போ இயற்கை சுபர், இயற்கை பாவர் அப்படின்றத எதை வச்சு பிரிக்கிறீங்க? ஒரு உதாரணம், இது எல்லாரும் படித்தது, இது நானும் படித்தது. அம்பானி அவர் இஸ் எ வெரி பிரில்லியன்ட் பர்சன். அம்பானி ரொம்ப பிரில்லியன்ட். இந்த இது வாங்கும்போது ஏதோ ஒரு இடத்துல, இது எல்லாருமே படிச்சிருக்க கூடும், என்ட்ரி ஃப்ரீ அப்படின்னு ஒரு அமைப்பு கொடுத்தவொடனே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அதுக்குள்ளே, அதாவது இந்த ஜியோ சிம்மெல்லாம் திரும்ப ஆரம்பத்தில் ஃப்ரீ ஜியோ சிம் அப்படின்னு ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. எல்லாரும் யூஸ் பண்ணாங்க. அவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே, பீப்புள் ப்ளீஸ், இதுதான் பிஸ்னஸ் மைண்ட். சனியோடைய உதவி எங்கே வருதுன்றதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சனி இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. ஜியோ சிம் ஆரம்ப காலத்தில் வரும்பொழுது இட்ஸ் எ கம்ப்ளீட்டாக ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எல்லாரும் யூஸ் பண்ணாங்க, அத்தனையோ கோடி யூஸ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? அவங்க நம்பரை ஒவ்வொரு இடத்துல கொடுத்து, இதுதான் நம்மளுடைய மூலாதாரமான நம்பர், இது நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னு யூஸ் பண்ணாங்க. அத்தனை மக்களும் ஏன் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு யூஸ் பண்ணாங்க? அவங்க குருவுடைய காரகத்தம், சிச்சி நான்லாம் ஃப்ரீயாலாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன் நமக்கு ஃப்ரீ தேவை அப்படின்னு நம்ம யோசிக்கலாம்ல. இல்லையே, ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா நம்ம போகிறோமே, அது யாருடைய குணம்? அது கொஞ்சம் ஸ்லைட்டாக சனி மாதிரி இருக்குல்ல, அன்னியன் படத்தில் மாதிரி. பெரிய தப்பு இல்லை. அதே 5 கோடி வாட்டி 5 வாட்டி பண்ணோன்னா பெரிய தப்பு மாதிரி தான் சார் தெரியுது. அதுதான் சார் சனியோடைய குணம். ஃப்ரீயாக கொடுக்கும்போது முடியுது, காசை கொடுத்தவொடனே வானா போயா உடனே காசை கொடுத்துட்டான் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்தேன்னா அது சனியோடைய குணம் இல்லையா? அதுவும் சனியோடைய குணம் தான்.
இப்போது அம்பானி அவர் ஃப்ரீயாக கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணினார்? தட்ஸ் அ மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸு. உங்களை ஃப்ரீயாக யூஸ் பண்ண வச்சு உங்களால் அதிலிருந்து இனிமேல்ட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு உங்களை பைண்டு பண்ணார். அதுக்கப்புறம் பிளான் கொண்டு வந்து ஒரு மாதத்துக்கு 300 ரூபா அப்படின்னு போட்ட உடனே அதில் அவர் எடுத்த லாபம் ஏராளம். ஏன்னா அதுக்குள்ளே அந்தந்த பீப்புள் அந்த நம்பரை வாங்கி அந்த சலுகையை யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. அதுவும் மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ்னு சொல்கிற எல்லாமே உங்கள் மூளையை கசக்கி வரக்கூடியது தான். சரி, இன்னும் ஓப்பனாக இன்னொன்று சொல்கிறேன். எந்த ஒரு ஆடிட்டராக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸில் இருக்க ஒரு நல்ல ஆடிட்டருடைய வேலை என்ன? கணக்கு வழக்கை சரிவர பார்த்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது தான். எத்தனை பேர் அதை கரெக்டாக பண்ணுறாங்க? எத்தனை பேர் டாக்ஸ் கட்டும்பொழுது வந்து சார் ஏதாவது ரீஃபண்ட் வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டால் அந்த சிஏ ஆடிட்டர் வாங்கி கொடுக்கறது இல்லையா? அப்போ அந்த இடத்துல புதன் சுபத்துவமாக இருந்தால் நோ நான்லாம் பண்ண மாட்டேன், நீங்கள் இதை மட்டும்தான் பண்ணணும், இது எனக்கு இதெல்லாம் பண்ண மாட்டேன் சார், நான் நேராக போடுவேன், ஃபைல் பண்ணுவேன், உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து எனக்கு ஒயிட்டாக தான் நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னால் அந்த ஆடிட்டர்கிட்ட மக்கள் போவது மிக கம்மியாக இருக்கும். இன்னும் பெரிய பெரிய நிறுவனங்கள் எடுத்தால் கூட அந்த பெரிய பெரிய நிறுவனங்களில் கண்டிப்பாக டாக்ஸை எவ்வளோ மிச்சம் பண்ணி கொடுக்கலான்னு தான் இருக்கும். இது இயல்பு, இது கவர்மெண்ட்டுக்கே தெரியும், இது இயல்பு. அந்த இரட்டை குணத்தை தருவது புதன். அவர் சேருவாரோடு சேர்ந்தா அப்போது தூய்மையாக குருவோடைய பார்வையிலையும் சுக்கிரனுடைய தொடர்பில் மட்டும் இருக்கக்கூடிய புதனால் எப்படி திருட்டுத்தனம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதான் ஜோசியம். புதனை புரிந்து கொண்டால் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ அப்போ இயற்கை சுபர், இயற்கை பாவர் அப்படின்றது இங்கே எங்கே வருது, எதனால் தேவை? இயற்கை சுபர்ன்ற உடனே குருவோடு வந்து உடனே யோகியமாகவும் சனி வந்து உடனே வந்து திருட்டு பையனை சித்தரிக்க கூடாது. சனியோடைய உதவி இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது, ஒரு அணு கூட அசையாது. நீங்கள் மூச்சு விடுறீங்க, சனி இல்லைன்னா இந்த பூமியில் இல்லைன்னா நீங்களும் நானும் உயிரோடு இல்லை சாமி. காரணம் என்ன? இந்த பூ உலகில் நமக்கு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணக்கூடியது மரஞ்செடி கொடிகள். அந்த ஆக்சிஜன் அது கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துட்டு ஆக்சிஜனை கொடுக்குது. அந்த மரம் என்ன? சனியுடைய காரகம். மரம் இல்லையேல் ஒன்றுமே இல்லை, கண்டிப்பாக கிடையாது. கட்டிடம் செவ்வாயுடைய காரகம். அதுக்குள்ளே ஏன் போய் உக்காந்துட்ருக்கீங்க? சனியும் செவ்வாயும் எதுக்கு உங்களுக்கு தேவைப்படுது? நமக்கு எதுவும் தேவையில்லை சார், போயிட்டு வெயிலில் திரிய வேண்டியதானே நம்ம. அப்போ மட்டும் நமக்கு வந்து ஒரு அழகான வீடு தேவை, அதை வந்து அழகான கட்டிடம் தேவை அப்படின்னு வருதுல. அந்த இடத்துல தான் 2 கிரகத்துடைய காரகங்கள் சேருது. செவ்வாயும் சனியும் சேர்ந்து கட்டிட தொழில் அமைப்புகளுக்குள்ளே வந்து சுக்கிரனும் உள்ள வரான். ஸோ 2 கிரகம் மிங்கிளானோம், 3 கிரகம் மிங்கிளானோம். சனின்னாலே திருட்டு பையன், குருனாலே என்னமோ யோகியன் மாதிரி இல்லை. மனுஷனுக்கு காசு தேவை, அளவோட தேவை. குணம் தேவை, அளவோட தேவை. நீங்கள் ரொம்ப வெள்ளையாக இருக்கிறீங்க, ஏமாந்த பையன், தேவையில்லை. லக்னத்தை குரு மட்டுமே பார்க்குது, ரொம்ப சூப்பராக பார்க்குது. நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க சார். அப்படி ஏமாந்து போய் என்னத்தை சாதிக்க போகிறீங்க? லக்னம் வலு, லக்னாதிபதி வலு இருக்கணும், நான் இல்லைன்னு சொல்ல. லக்னாதிபதி வலு மட்டும் போதும் அப்படின்னுவேன் சில சமயத்தில். இல்லை லக்ன வலு மட்டும் போதுன்னுவேன். நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஏன் லக்னத்தில் ராஜயோகாதிபதி மட்டும் உட்கார்ந்தால் போதுமானது? என்னுடைய கருத்து இன்னைக்கு முன்வைக்கிறேன். உங்களுடைய லக்னத்தில் ராஜயோகாதிபதி மட்டும் உட்கார்ந்தால் போதுமானது, மிக மிக போதுமானது. அந்த ராஜயோகாதிபதி 100% சனியாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், தவறே கிடையாது. ஏன் குருவாத்தான் இருக்கணுமா? நீங்கள் பாருங்கள், குரு மட்டும் எந்த லக்னத்துக்குமே ராஜயோகாதிபதியாக வரமாட்டார். இதான் உண்மைதான். குரு மட்டும் எந்த லக்னத்துக்குமே பரிபூர்ண ராஜயோகாதிபதியாக வந்ததே கிடையாது. சுக்கிரன் கூட வருவார். மிதுன லக்னத்திற்கு, இந்த லக்னத்திற்கு கும்பம் மற்றும் மகர லக்னத்திற்கு சுக்கிரன் ராஜயோகாதிபதியாக வருவார். குரு மட்டும் கிடையாது. எந்த லக்னத்துக்கும் ராஜயோகாதிபதி குரு கிடையாது. ஏன்? அந்த கேள்வி நமக்குள்ள வரணும். ஏன்? சுக்கிரன் வந்து கண்டிப்பாக தேவை. சொகுசை அனுபவிக்க குறைஞ்சபட்சம் ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு தேவை சாமி. இதுதான் உண்மை.
இன்னும் கொஞ்சம் கூட நான் கொஞ்சம் கீழே இறங்கி போய் சொல்லுவேன், கொஞ்சம் கலீஜாக இருக்கும், வேண்டான்னு தான். ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு தேவை, கண்டிப்பாக தேவை. அதனால் எல்லா மனுஷனுக்கும் சுக்கிரன் தேவை, எல்லா மனுஷனுக்கும் குரு தேவைன்ற அவசியம் கிடையாது. குரு அளவோட தேவை, குரு அளவோட தேவை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. நான் ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணுறேன் அந்த வார்த்தைகளை, ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுறேன். அளவோட தேவை குரு. சனியும் செவ்வாயும் பாருங்கள், கடக லக்னம் சிம்ம லக்னத்துக்கு ராஜயோகாதிபதியாக செவ்வாய் வருவார். லக்னத்திலேயே அமர்றது ரொம்ப சிறப்பு, ரொம்ப ரொம்ப சிறப்பு. லக்னத்தை பார்ப்பதும் லக்னத்தில் அமர்வதும். இந்த லக்னம் ரிஷபம் மற்றும் துலாத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி லக்னத்தில் அமர்வது சிறப்பு, தப்பே கிடையாது. லக்னம் சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல லக்னம் கெட்டு போச்சுன்னு எடுக்கவே முடியாது. ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் லக்னத்தை குரு பார்க்கக்கூடாதுன்னு, கொடுத்தா 7.5 கொடுக்கும். ஜோசியத்தை புரிஞ்சுக்கோங்க. இயற்கை சுபர், இயற்கை பாவர்னு ஏன் பிரிக்கிறாங்கன்னா, அது ஏதோ ஆரம்பத்தில் அத்தியாவசிய தேவைகளுக்காக பிரிக்கப்பட்ட வார்த்தைகள். ஏன்னா மனுஷனுக்கு ஒரு அத்தியாவசிய தேவையான நான் சொன்ன இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவை இல்லை என்று சித்தரித்து விட்டார்கள். ஆனால் அப்படி கிடையாது. இதுவும் தேவை, ஆனால் அளவுடன் தேவை. இதுவும் தேவை, அதிகமாக தேவைப்படாது, அளவுடன் தேவை. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லட்டுமா? உலகத்திலேயே 7 பாவங்கள், 7 சின்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. 7 சின்ஸ் போய் தேடி பாருங்கள். அதாவது என்னென்னா, அதிக காமம் ஒரு சின், அளவில்லாமல் சாப்பிடுவது ஒரு சின், அது ஒரு பாவத்தில் சேர்ந்தது. புரியுதுங்களா? அதில் இவனுக்கு தான் அதிகம், இதுதான் அதிகம். அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு பேர் கிளிட்டனி அப்படின்னுவாங்க. 7 பாவங்களில் ஒன்று கிளிட்டனின்னுவாங்க. அந்த கிளிட்டனி அப்படின்றது அதிகமாக சாப்பிட்டதுனீங்கன்னா குரு கொடுக்கக்கூடிய பாவம் என்னென்னா, உடம்பு ஊதி போயிடும், பெருசாகிடும், உங்களால் நகரவே முடியாது. அதெல்லாம் ஒரு பாவத்தில் சேர்ந்தது. அப்போ குரு மட்டும் என்னமோ யோகியர், சனி கெட்டவன்றதெல்லாம் கிடையாதுங்க. சனி உழைப்பாளி. ஸோ இயற்கை சுபர், இயற்கை பாவர் அப்படின்றதுல வேறுபாடு பார்க்காதீங்க. எல்லா கிரகமும் ஒன்று தான், கொடுக்கவும் செய்யும், பிடுங்கவும் செய்யும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக மிக முக்கியமாக இந்த வீடியோ தான் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும். தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜோதிடத்தில் அடித்தளத்தில் இயற்கை சுபர், இயற்கை பாவர் அப்படின்னு ஜோதிட ரீதியாக ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம மனசுக்கு, நம்ம புத்திக்கும் புரிஞ்சதை நம்ம ஏற்றுக்கணும். எதுக்குடா வச்சுருக்காங்க, ஏன் வச்சாங்க, ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க, ஏன் சொன்னாங்க அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துக்குள்ளே நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா, ஆமாம் ஐயா, ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு சுக்கிரன் தேவை, ட்ரெஸ்ஸே போடலை, ரமண மகரிஷி ட்ரெஸ்ஸே போடலை, ஒரு வெறும் கோமணத்தை கட்டிக்கிட்டு இருந்தார். வாழ்ந்த தெய்வங்கள் அவர்லாம், ரமண மகரிஷி, அதுக்கப்புறம் நம்ம மகாபெரியவர், நம்ம மகாபெரியவர் காவியை தவிர வேறு எதுவும் கிடையாது. சுக்கிரன் ராகு சேர்க்க, சுக்கிரன் அங்கே அடிபட்டு போனார், சுகங்கள் கெட்டு போச்சு, தன்னை தானே வருத்தி கொள்வார். அவர் வாயில் ருசி கண்டுட்டார்னா தன்னை தானே வருத்தி கொள்வார் மகாபெரியவர். அவெல்லாம் வாழ்த்த தெய்வங்க. அப்போ எதுக்கு தேவை? அப்போது ஏன் இவருக்கு தெரியாதா இயற்கை சுபர் அவர்ன்றது? மகாபெரியவாளுக்கு தெரியாதா சுக்கிரன் நல்லவர்னு? ஏன் அதை புறக்கணிச்சார்? யோசிக்கிறது. உங்களுடைய அறிவு பசிக்கு உங்களிடமே விட்டு விடுகிறேன். சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.